இந்த வீடியோல வந்து நம்ம வந்து டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஆஃப் டிஎன்எஸ் எப்படி வந்து காமனா ஒரு ஓவர்வியூவா டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள இன்டர்னலா என்னென்ன சர்வர்ஸ் வருது அது எப்படி ஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காமனா டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட் திங்க், நான் ஒரு யூசர், நான் வந்து youtube.com அப்படின்ற ஒரு சைட் பேரை என்டர் பண்றேன் என்னுடைய கூகுள் குரோம்ல. இதோட ரெக்வஸ்ட் என்ன பண்ணும்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து டிஎன்எஸ் ரிசால்வர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும். ஏன்னா நான் ஒரு சைட் இந்த மாதிரி youtube.com ஒரு சைட்டை ரீச் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஐபி தேவைப்படும். எக்ஸாம்பிள் 92.15.26.10. இந்த மாதிரி ஒரு ஐபி தேவைப்படும். இந்த ஐபி என்டர் பண்ணாதான் என்னுடைய சைட் வந்து ரீச் ஆகும். ஆனா காமனா நாம டைப் பண்றது என்ன, youtube.com டைப் பண்ணணும். அதனால நம்ம இன்டர்நெட் மெயின் சர்வருக்கு வந்து அது தெரியாது. அதனால இது என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் ரிசால்வர் கிட்ட போய் இந்த youtube.com ஒரு சைட்டுக்கு என்ன ஐபி அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கும். கேட்டு இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் வந்து இந்த ஐபியை வந்து ரிட்டர்ன் இதுக்கு சென்ட் பண்ண பின்னாடி ப்ரௌசர்ல வந்து இது வந்து லோட் பண்ணும். யூடியூபை லோட் பண்ணும். யூடியூப் பேஜை வந்து நம்மளுக்கு லோட் பண்ணி காமிக்கும். இதுதான் பேசிக்ஸ். ஒரு காமனா டிஎன்எஸ் வந்து பேசிக்கா இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே, இதுக்கு பின்னாடி இந்த ஐபி எடுத்துட்டு வருது இல்லையா, இதுக்கு பின்னாடி என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஓகே சாரி எக்ஸாம்பிளுக்கு இந்த youtube.comன்ற பேஜை நம்ம என்டர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இது லோக்கல் ப்ரௌசரோட லோக்கல் சிஸ்டமோட கேஷ்ல செக் பண்ணோம். இது செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். ஓகே, இந்த youtube.com அசோசியேட் ஐபி வந்து லோக்கல் கேஷ்ல இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும். இல்ல, லோக்கல் கேஷ்ல இல்ல. அப்ப என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டா வந்து டிஎன்எஸ் ரிசால்வருக்கு போகும். டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன பண்ணும்னா எங்கிட்ட இந்த youtube.com ஐபி இருக்கான்னு செக் பண்ணும். இல்ல, ஏன்னா டிஎன்எஸ் ரிசால்வர் வந்து வேர்ல்டு வைடா நிறைய இடத்துல டெப்ளாய் பண்ணியிருப்பாங்க டிஎன்எஸ். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன பண்ணும்னா ரூட் சர்வருக்கு வந்து கேட்கும், இந்த மாதிரி youtube.comன்ற ஒரு இதுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கா கேட்கும். இல்ல, எங்கிட்ட இல்லைன்னா இந்த ரூட் சர்வர் என்ன பண்ணும்னா டிடிஎல் சர்வர். இந்த டிடிஎல் சர்வர் தான் என்னன்னா .com.org எல்லாத்தோட டொமைன் நேம் சர்வரோட அட்ரஸ் எல்லாம் இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இந்த டொமைன் நேம் சர்வர் இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப்ன்றது .comல தான் வருது. என்னுடைய ஒரு நேம் சர்வர்ல இந்த .com ரிலேட்டடான சர்வர்ல தானே இதுக்கான ஐபி ஸ்டோர் ஆயிருக்கணும். அதனால என்ன பண்ணணும்னா இந்த டிடிஎல் சர்வர், இந்த டிடிஎல் சர்வர் வந்து ஓகே இந்த இந்த டொமைன் நேம் சர்வர்ல தான் இதுக்கான ஐபி இருக்கும் அப்படின்றது டிஎன்எஸ் சர்வருக்கு சென்ட் பண்ண பின்னாடி இது கேட்கும். டொமைன் நேம் சர்வர் இது வந்து எக்ஸாம்பிள் .com டொமைன். ஓகே, என்னோட youtube.com டொமைன்ல தான் இருக்கு. ஓகே, இதுல தான் இதுக்கான அசோசியேட் ஐபி இருக்கும். இந்த ஐபியை ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் வந்து டிஎன்எஸ் ரிசால்வருக்கு அந்த ஐபி சென்ட் பண்ணிடும். தென் வந்து இது ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணி ப்ரௌசர்ல அந்த யூடியூப்ன்ற .com லோட் பண்ணிடும். தென் வந்து நம்மளுடைய லோக்கல் கேஷ்ல வந்து இந்த ஐபி வந்து ஸ்டோர் ஆயிடும். ரிட்டர்ன் இன்னொரு டைம் வந்து நீங்க youtube.comன்ற இதை சர்ச் பண்ணீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த ஸ்டெப்லாம் நடக்காத ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்க ப்ரௌசர் சிஸ்டம் கேஷ்ல இருந்தே எடுத்துட்டு வந்து உங்க யூடியூபை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இதுதான் காமனா வந்து டிஎன்எஸ் வந்து இன்டர்னலா ஒர்க் ஆகுது. ஓகே ப்ரோ, நிறைய டிஎன்எஸ் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 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 இருக்கீங்க, நீங்க ஒரு சர்வர். அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து இந்தியாவில் இருக்காரு, இவர் வந்து யூஎஸ்ஏவில் இருக்காரு. சரியா, இது எல்லாத்துக்கும் காமனா ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருந்தா செட் ஆகாது, இன்னொரு நேம் ஸ்பேஸ் சர்வர் இருந்தா கரெக்டா இருக்காது. அதனாலதான் வேர்ல்டு முழுசு என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் டிஎன்எஸ் இருக்கும். யூஎஸ்ஏவில் ஒரு 2 இருக்கலாம், இந்தியாவில் 3 இருக்கலாம், சிங்கப்பூர்ல 3 இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்கும். இது வந்து இப்ப நீங்க இந்தியாவில இருந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா நியரஸ்ட் டிஎன்எஸ் சர்வருக்கு போயிட்டு
உங்களுக்கான அசோசியேட்டான டீட்டெயில்ஸை வந்து எடுத்துட்டு வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு பேஜை லோட் பண்ணி காமிக்கும். இப்படி தான் ஒரு டிஎன்எஸ் ஒரு google.com இல்லை youtube.comனு என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜாக டிஸ்பிளே ஆகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லாக எதனா தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட ட்ரை பண்றேன். பை பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.